தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இன்று வெளியானது. நீதிபதிகள் பர்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பை வெளியிட்டது. அதில் ஆளுநரால் முதல் முறை திரும்ப அனுப்பப்படும் மசோதா மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இரண்டாவது முறையாக ஆளுநருக்கு அனுப்பினால் நிச்சயம் அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என அரசியல் அமைப்பின் 200வது பிரிவு தெளிவுபடுத்துகிறது. கடந்த 2020 முதல் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை 12 மசோதாக்கள் தமிழக அரசால் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அதில் 2 மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநரால் அனுப்பி வைக்கப்பட்டது. மீதமுள்ள 10 மசோதாக்கள் கிடப்பில் இருந்தன. இது குறித்தான வழக்கின் தீர்ப்பில் ஆளுநர் என்பவர் அரசியல் சார்போடு செயல்படக்கூடாது என்று அறிவுரை வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் ஆளுநர் மசோதாக்களை கிடப்பில் வைத்திருப்பது சட்ட விரோதம் என்று எச்சரித்துள்ளது. மேலும் 2வது முறை தமிழக அரசால் அனுப்பி வைக்கப்பட்ட நாளது தேதியிலிருந்து அந்த மசோதாக்கள் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் இந்த உத்தரவை தமிழக சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். இந்த தீர்ப்பின் மூலம் மற்ற மாநிலங்களுக்கும் விடிவு பிறந்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தனது உரையில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காலாவதியாகிவிட்ட பதவியில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.எம். ரவி தொடர்ந்து நீடித்து வருகிறார். இந்த தீர்ப்பின் எதிரொலியாக ஆளுநர் பதவியிலிருந்து ஆர்.என். ரவி மாற்றப்படலாம் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது.